ஒரு டேஸ்டி பன்னீர் தோசை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் தோசை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சாலும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1.5 வெங்காயம் போட்டு அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாடை போன பின்னாடி இறக்கி வச்சுருக்க தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டு இந்த தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு கொஞ்சமாக. அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வடை போன பின்னாடி நம்ம பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனோம்னா சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா தோசைக்கல்லை வச்சு அதில் நல்லா நம்ம எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ, என்னோடய தோசைக்கல் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. இதை விட பெருசாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுங்க. நெய்யோ பற்றோ எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இருந்ததுனாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டேஸ்ட்டு நெய்யும் பற்றும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நான் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலா வச்சுட்டு மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு 2 பக்கட்டும் அழகாக ஃபோல்டு பண்ணி எடுத்தோம்னா அருமையான பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் தேவையான சட்னி சாம்பார்லாம் தேவையே இல்லை. அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். இருந்தாலும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோடு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.